தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27 விக்கிரவாண்டி அருகே நடைபெறும் என விஜய் அறிவிப்பு. கட்சியின் கொள்கைகள் மற்றும் அதை சார்ந்த செயல் திட்டங்கள் அன்றைய தினம் பிரகடனப்படுத்தப்படும் என அறிக்கை. கட்சியின் முதல் மாநில மாநாட்டில் இருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை தமிழக வெற்றிக் கழகம் அமைக்கும் என விஜய் கருத்து. தமிழ்நாட்டு மண்ணைச் சேர்ந்த மகனாக மக்களின் ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையுடன் வேண்டுவதாகவும் அறிக்கை. 3 நாள் பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜோ பைடன் உள்ளிட்ட குவாட் நாடுகளின் தலைவர்களுடன் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. சென்னையில் உள்ள நதிகள் சீரமைப்பு தொடர்பாகவும் அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். அரசின் மீது கோபத்தின் உச்சியில் உள்ள மக்களின் கவனத்தை திசை திருப்ப எஸ்.பி. வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். பொய் வழக்கு போட்டு அதிமுகவை முடக்க நினைக்கும் திமுக அரசின் சவாலை சட்டப்படி எதிர்கொள்ள தயார் என்றும் அறிக்கை. பாஜக தொண்டர்கள் உறுப்பினர் சேர்க்கையில் தீவிரமாக ஈடுபடுமாறு மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள். ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்களுடன் இணைந்து செயல்படுமாறு வீடியோ மூலம் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல். முந்தைய ஆட்சிக் காலத்தில் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்த விவகாரம். நீதிபதி தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க கோரி ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் தரப்பில் விஜயவாடா உயர்நீதிமன்றத்தில் மனு. தங்களது ஆட்சிக் காலத்தில் திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுக்கும் ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் தரப்பு உரிய ஆதாரங்களுடன் இன்று பிற்பகல் 3 மணிக்கு விஜயவாடாவில் செய்தியாளர்களை முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திக்க இருப்பதாகவும் அறிவிப்பு. உச்சநீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தை ஹேக் செய்த மர்ம நபர்கள். ரிப்பிள் என்ற பெயரில் ஹேக் செய்யப்பட்ட யூடியூப் பக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் தொழில்நுட்ப நிபுணர்கள். இலங்கையில் நாளை நடைபெறுகிறது அதிபர் தேர்தல் வாக்குப்பதிவு. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க இடையே போட்டி. சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எதிரே நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நடுக்குப்பத்தில் மேம்படுத்தப்பட்ட மீன் சந்தை அங்காடி மற்றும் உள் விளையாட்டு அரங்கத்தையும் திறந்து வைத்தார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆவாரா என ரஜினியிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், அரசியல் குறித்த கேள்விகளை என்னிடம் கேட்க வேண்டாம் என ஏற்கனவே கூறியுள்ளதாக காட்டமான பதில். உதயநிதி துணை முதல்வர் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்காரு. அரசியல் கேள்வி கேட்காதீங்க சொல்லிருக்காரு. சென்னை துறைமுகத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இருந்து கண்டெய்னர் திருட்டு. சீனாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுடன் கண்டெய்னர் திருடப்பட்டது தொடர்பாக 6 பேர் கைது. ஆப்பிளின் 16 சீரிஸ் ரக ஐபோன்களை வாங்க மும்பையில் அதிகாலையிலேயே திரண்ட இளைஞர்கள் ஆப்பிள் ஸ்டோரின் வாயில் கதவு திறக்கப்பட்டவுடன் முண்டியடித்து ஓடிச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே நகரத்துப்பட்டியில் வருவாய் கோட்டாட்சியர் வாகனம் மோதிய விபத்தில் பைக்கில் வந்த 2 பேர் உயிரிழப்பு. எதிர் திசையில் வந்த இருசக்கர வாகனம் திடீரென்று சாலையில் யூ-டர்ன் எடுத்ததால் புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா சென்ற வாகனம் மோதி விபத்து. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்வு. 1 கிராம் தங்கம் 6885 ரூபாய்க்கும் 1 சவரன் 55,080 ரூபாய்க்கும் விற்பனை. மாலத்தீவிற்கு மேலும் ஓராண்டிற்கு $50 மில்லியன் வழங்க இந்தியா ஒப்புதல். உரிய நேரத்தில் உதவி செய்து ஆழமான நட்பை இந்தியா வெளிப்படுத்தியிருப்பதாக மாலத்தீவு கருத்து. தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என வானிலை மையம் தகவல். ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கலாம் என கணிப்பு.
தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆஃப் செஸ் என்ற விருதை வென்றார் உலகின் நம்பர் 1 வீரர் மேக்னஸ் கார்ல்சன். வரலாற்றில் சிறந்த செஸ் வீரர் யார் என சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நடத்திய வாக்கெடுப்பின் அடிப்படையில் தேர்வு.